ஹலோ ஆல். இன்னைக்கு கிளாஸில் எஸ்பிஐ பிஓவுடைய ப்ரிலிம்ஸு பிஓஐக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோடைய ரீசனிங் செட்டு ஒன்று பார்க்க போகிறோம். சரிங்களா? கொஞ்சம் வேகமாக போகலாம். கொஞ்ச நாள் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வேகமாக போயிடுவோம். எஃப் பெருசு எஃப்லேருந்து கே போயிடலாம். எஃப்லேருந்து கே போய் கேலேருந்து பி போயிடலாம். கரெக்டு, ரைட்டு. எல் ஈக்குவல் டு ஹச் தப்பு. ஒன்லி ஒன் ஃபாலோஸ். அடுத்து எஃப் கிரேட்டர் தன் சி எஃப்லேருந்து இலேருந்து சி. ஓகே, கரெக்டு. அடுத்து ஹச் கிரேட்டர் தன் ஏ ஹச் கிட்ட பெருசு இருக்காரு. ஏ கிட்ட பெரிய சிம்பிள் இருக்காரு, ஏ கிட்ட சின்ன சிம்பிள் காட்டுறான், தப்பு. ஓகே, ஒன்லி ஒன். ஏ கிட்ட இங்கே ஸ்மாலாக சிம்பிள் இருக்குது, ஆனால் இங்கே ஏ கிட்ட கிரேட்டர் சிம்பிள் இருக்குது. இதை வச்சே தப்பு போடலாம். சரி, அடுத்து போ. எஸ் பெருசு, எஸ் ஹெச்சோட பெருசுங்கிறான். எஸ்லேருந்து நான் எள்ளு போனால் தான் எல்லுலேருந்து ஹச் போக முடியும். எஸ்லேருந்து எள்ளு போகும்போது ஸ்மாலாக சிம்பிள் இருக்குது, தப்பு. அடுத்து எல்லு கிரேட்டர் தன் கே எல்லுலேருந்து நான் கே போகணும். எல்லுலேருந்து கே போகும்போது எல்லு ஸ்மாலர் இருக்குது, தப்பு. ஓகே, நெய்தர் 1 or 2. ரைட். அடுத்து மீனிங் ஃபுல் வேர்டு கேட்டிருக்கானுங்க. நீங்கள் எக்ஸாமில் வந்து மீனிங் ஃபுல் வேர்டு கேட்கும் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, பார்த்து அட்டன் பண்ணுங்கள். 2nd, 5th, 7th, 9th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு. 2nd ஐஏ, 5th டிஏ, அடுத்து 7th 9th ஓ எஸ்ஸு. மீனிங்ஃபுல் வேர்டு என்ன இருக்குது? எஸ்டிஓஐ, எஸ்டிஐஓ, இல்லை டிஓஐஎஸ்ஸு, டிஓஎஸ்ஐ, இல்லை எதுவும் வர மாதிரி தெரில. நோ மோர் தென் 1. நோ மீனிங்ஃபுல் வேர்டுனா இஜெட் மார்க் பண்ணும். நோ மீனிங்ஃபுல் வேர்டு இஜெட் மார்க். ரைட்டு. அடுத்து இந்த நம்பரில் என்ன பண்ணணுமா? இப்போ ஆல் த டிஜிட்ஸ் விச் ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. 2ஓட மல்டிபிள்ஸில் இருக்கலாம் என்ன பண்ணணுமா? 1 ஆட் பண்ணணும். ஓகே, ரிமைனிங் டிஜிட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? 2 ஆட் பண்ணணும். ஓகே, 2ஓட மல்டிபிள் இருந்தால் 1 ஆட் பண்ணணும். இப்போ 6 இருந்தால் 7 ஆட் பண்ணணுமா? ஓகே, 8 இருந்தால் 9 ஆட் பண்ணிக்கணும். சரி, ரைட்டு. அதுக்கடுத்து என்ன பண்ணணுமா? இப்போ ஆல் டிஜிட்ஸ் ஆர் அரேஞ்ச் அசெண்டிங் ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணோம். தென் வாட் வில் பி தேர்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு. மூணாவது பெருசு யாருன்னு கேட்குறாங்க. மூணாவது பெருசுனா டிசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிடலாம். டிசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணால் இங்கே 8 9,000, 7 9,000. ஓகே, 2 9 வந்துட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக 2 9 வச்சிடலாம். ஏன்னா 2ஓட மல்டிபிள் இல்லாமல் இருக்கிறத 2 ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ 7 வந்து 9 ஆட் பண்ணிடுவோம். சரி, பேலன்ஸ் யார் இருக்கா? அதுக்கடுத்து பெரிய ஆள் யார் இருக்கா? இந்த இங்கே 6 இருக்காரு. 6 என்னன்னு போடலாம், 7ன்னு போடலாம். ஏன்னா 1 ஆட் பண்ணணும்ல 2ஓட மல்டிபிள்னால. அடுத்து 5 இருக்காரா? 5 இருக்கிறது என்ன போடலாம்? 7ன்னு போடலாம். அப்போ எப்படி பார்த்தாலும் 7ஆம் நம்பர் தான். தேர்டு 8ன்னு வரவே வராது, 8ஆம் நம்பர் வரவே வராது. அதனால் என்ன போடலாம்? ஆட்டோமேட்டிக்காக போடலாம். ரைட்டு. அடுத்து 10 people parallel row sitting PQRST in row 1 facing north. ஓகே, அதாவது யார்? PQRSTன்றவங்களாம் ஃபேஸிங் நார்த்து. ஓகே, GH IJKL இதெல்லாம் வந்து கே வரைக்கும் இருக்கிறது யாருன்னா ஃபேஸிங் சவுத்து. ரைட்டு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ன பிடிக்குது? டிஃப்ரெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. ஓகே, ரைட்டு. அதாவது டிஃப்ரெண்ட் இது பிடிக்கும், ஃப்ளவர் பிடிக்குது போல். ஓகே, சரி, இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் ஆரம்பிச்சிடலாமா? ஆர் லைக் சன்ஃப்ளவர் அண்ட் சிட் அட் த எக்ஸ்ட்ரீமெண்ட். ஆர் லைக் சன்ஃப்ளவர் சிட் அட் த எக்ஸ்ட்ரீமெண்ட். ஆர்னா இங்கே வருவாரா? ஆர் இங்கே வச்சு ஒரு பாசிபிலிட்டி ஆரம்பிக்கலாம். ஆரை இங்கே வச்சு ஒரு பாசிபிலிட்டி ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5 1 2 3 4 5. அதே மாதிரி இங்கே 1 2 3 4 1 2 3 4 5. ஓகே, அடுத்து ஆரை வச்சு கொடுத்தாங்க. இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஆர் ஃபேஸஸ் ஒன்று லைக் மேரிகோல்டு. இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஆர் ஃபேஸஸ் என்னது? மேரிகோல்டு. இங்கே மேரிகோல்டு. ரைட்டு. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குன்னா மேரிகோல்டு. ரைட்டு. இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஜி ஃபேஸஸ் பி சம்மந்தம் இல்லாமல் இருக்கே. இப்போ நமக்கு என்ன ஊருக்கு 6 மேரிகோல்டை வச்சு எது இருக்குதா? டி டஸ் நாட் மிடில். டி மிடில் கிடையாதுன்னா டி இங்கே வர மாட்டார்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு. அடுத்து 1 go ஃபேஸஸ் பி செகண்ட் டு த ரைட் ஆஃப் லோட்டஸு. ரோஸ் வந்து எக்ஸ்ட்ரீமெண்ட்டு. இல்லை டி நமக்கு படித்ததை வச்சு இந்த இங்கே இருக்கார் 6 கணக்கு தெரியாது. இங்கே 6 தெரியாது. ஆருடைய இமிடியேட் நெய்பரு ஃபேஸஸ் யாருன்னா, யாருடைய இமிடியேட் நெய்பர் ஒருத்தரை ஃபேஸ் பண்ணியிருக்காராம், அவருடைய செகண்ட் டு த ரைட்டில் ஜியா. அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ஆருடைய இமிடியேட் நெய்பரு ஒருத்தரை ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அவருடைய செகண்ட் டு த ரைட்டில் ஜின்னும் போது இந்த பாசிபிலிட்டி கேன்சல். அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். எப்படி இந்த பாசிபிலிட்டி கேன்சல் பண்ணால், ஆருடைய இமிடியேட் நெய்பரா அவரை ஃபேஸ் பண்ணி ஒருத்தர் இருக்கார், அவருடைய செகண்ட் டு ரைட் ஆளே வைக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் தான் உட்காருவாங்க. அதனால் இந்த பாசிபிலிட்டி கேன்சல். அடுத்து இங்கே போகிறோம். இங்கே போய் பார்க்கும்போது ஆருடைய இமிடியேட் நெய்பர் அவரை ஃபேஸ் பண்ணி ஒருத்தர் இருக்கார், அவரோட செகண்ட் டு த ரைட்டில் ஜி இங்கே வச்சிடலாம். ஓகே, ஜி உட்கார வச்சு ஆரை வச்சு
பிடிச்ச ஹிண்ட்டை மட்டும் பிடிக்கிறோம், அப்படியே போட்டாச்சு. சரி, இங்கே போட்டாச்சு. இப்போ எங்கே விட்டோம்? இங்கே விட்டோமா? இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஜி ஃபெசஸ் பி. இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஜி ஃபெசஸ் பி. இமிடியேட் நெய்பர் இங்கேயே வரலாம், இமிடியேட் நெய்பர் இங்கேயே வரலாம். ஃபேஸஸ் பின்ட்டாங்க. ஓகே, இமிடியேட் நெய்பர் ஆஃப். சரி, அப்போ இதிலே எடுத்துருவோம், பாசிபிலிட்டி எடுத்துருவோமா? ஏன் போய் டைம் வேஸ்ட் பண்ணோம்? டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதிலே பாசிபிலிட்டி எடுத்துருவோம். அப்படியே ஆர் இங்கே போட்டுருங்க, மேரிகோல்டு இங்கே வச்சுருங்க. ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னா இமிடியேட் நெய்பர் ஆஃப் இங்கே வந்து ஜி வந்துடும். எங்கே ஜி வந்துடுவார்னா இங்கே செகண்ட் டு த ரைட்டில் ஜி இங்கே வந்துடுவார். ஜியோட இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஃபேஸஸ் பி. இந்த இடத்துல இங்கே பி போட்டுடலாம், இந்த இடத்துல இங்கே பி போட்டுருவோம். ஓகே, அடுத்து ஒன் கோ ஃபேஸஸ் பி. பியை ஃபேஸ் பண்ணி ஒருத்தர் இருக்கார்ல, அவர் யாரோட செகண்ட் டு த ரைட்னா கேவோடைய செகண்ட் டு த ரைட்டு, ஹூ லைக் லோட்டஸ். பியை ஃபேஸ் பண்ணி ஒருத்தர் இருக்கார், அவர் கேவோடைய செகண்ட் டு த ரைட்டு, கே வந்து லோட்டஸ் பிடிக்கும். ரைட்டு. பியை ஃபேஸ் பண்ணி ஒருத்தர் இருக்கார், அவர் கேவோடைய செகண்ட் டு த ரைட்டு, அவருக்கு லோட்டஸ் பிடிக்கும். ரைட்டு. அடுத்து ஒன் ஹூ லைக்ஸ் ரோஸ் சிட்டட் எக்ஸ்ட்ரீமெண்ட்டு. ரோஸ் எக்ஸ்ட்ரீமெண்ட்டுன்ட்டாங்க. ஆர் லைக் சன்ஃப்ளவர் விட்டனா? ஆமாம், ஆர் லைக் சன்ஃப்ளவரில் ஃபஸ்ட்டு இன்ட்லேயே இருக்குது. ஆர் லைக் சன்ஃப்ளவர் தலையை தூக்கி பார்த்தேன். அடுத்து பி லைக் டைசியா? இதையும் விட்டேன் பாருங்கள். பி லைக் டைசி, பி லைக் டைசி. வேறு எதாவது விட்டுருக்கேனா? இல்லை. ரைட்டு. அடுத்து ஒன் ஹூ லைக் ரோஸ் சிட்டட் எக்ஸ்ட்ரீமெண்ட்டு. ரோஸ் எக்ஸ்ட்ரீமெண்ட்டு இங்கேயும் வராது ரோஸு, இங்கே இங்கே 2 இடத்துல ரோஸ் வரலாம், இங்கே வந்து பார்த்தா இங்கே 2 இடத்துல ரோஸ் வரலாம். சரி, வேறு கியூ டஸ் நாட் லைக் டூலிப்பு. டீ லைக்ஸ் ஜாஸ்மின். டீக்கு ஜாஸ்மின். டீ மிடில் ஆஃப் த வேரியபிள் வராதுன்ட்டாங்க, டீ மிடில் வராதுன்னாங்க. சரி. அண்ட் டஸ் நாட் சிட் நியர் டு போத் பி அண்ட் ஆர். பி அண்ட் ஆருக்கு நியரில் வரமாட்டாரா? அப்போ டீ இங்கே வரமாட்டார், டீ இங்கே வரமாட்டார், டீ இங்கே போடலாம். இந்த பாசிபிலிட்டி தான். இங்கே டீ இங்கே போட முடியாது, கரெக்டாக? அதே மாதிரி டீ இங்கேயும் போட முடியாது. டீ மிடில் ஆஃப் த டேபிள்லேயே வரமாட்டான்ட்டாங்க. சூப்பர். அப்போ இந்த பாசிபிலிட்டி அப்படியே அவுட்டு. இங்கே எடுத்தனா இந்த பாசிபிலிட்டியில் இந்த டீயை ஓரமாக வைக்கலாம். இந்த ஓரமாக வச்சு டீ யாருக்கு பிடிக்கும்? ஜாஸ்மின் பிடிக்கும். டீக்கு ஜாஸ்மின் பிடிக்குன்னா ரோஸ் ஒருத்தர் எக்ஸ்ட்ரீமெண்ட்டுட்டாங்களா, ரோஸ் இங்கே போடலாம், ரோஸ் இங்கே போடலாம். ரைட்டு. அடுத்து நெய்தர் ஹச்ஆர்ஜே சிட் எடுத்த எக்ஸ்ட்ரீமெண்ட். ஹச்ஜே மேலே வரணும், ஹச்ஜே இங்கே வர மாட்டாங்கன்னா அப்போ இங்கே தான் யார் வருவா? ஐ வருவா. ஐ தான் இருக்கார் ரிமைனிங். ஆமாம், ஐ தான் இருக்கார். ஐ இங்கே இருக்கார், ஹச்ஜே இந்த 2 இடத்துல எங்கேயா வருவாங்க. ஓகே, ஜே ஃபேஸஸ் ஒன் லைக் தாலியா. தாலியான்றதை பிடிச்சது தான் ஜே. இப்போது ஜே இங்கே போட்டால் தாலியா இங்கே இருக்க மாட்டான், அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜேவை இங்கே போடலாம். இங்கே தான் யார் வருவா? தாலியா வருவாங்க. ரைட். அடுத்து ஹச், அப்போ இங்கே வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக, ஹச் இங்கே வந்துடுவாங்க. கியூ ஃபேஸஸ் த ஒன் ஹூ லைக்ஸ் லில்லி. லில்லியை ஃபேஸ் பண்ணி கியூ இருப்பாராம். கியூ இங்கே போட்டால் மேலே லில்லி இல்லை, அப்போ ஜிக்கு தான் லில்லி வைக்கணும். ஜிக்கு லில்லி, கியூ கீழே, பிக்யூஆர் எஸ்ஸு, எஸ்ஸு இங்கே. ரைட்டு. கியூ என்னமோ பிடிக்கான்ட்டானே, கியூக்கு டூலிப் பிடிக்காதுன்ட்டாங்கன்னா ஹச்சுக்கு தான் டியூலிப்பு. ஹச்சுக்கு டியூலிப்பு. பேலன்ஸ் இருக்க ஒருத்தரை இங்கே போடணும். பேலன்ஸ் யார் இருக்கா? ரோஸ், லில்லி, மேரிகோல்டு, ஜாஸ்மின், லோட்டஸு, ஆர்ச்சிட். ஆர்ச்சிட்ன்றது தான் கியூக்கு. கொஞ்சம் டப்பு தான் பசிலு, ஆனால் போட்டாச்சு. சரிங்களா? ஜாஸ்மினை பிடிச்சவங்களுக்கு ஆப்போசிட்டில், ஜாஸ்மினை பிடிச்சவங்க ஆப்போசிட்டில், ஜாஸ்மின் இங்கே இருக்கார், அவருக்கு ஆப்போசிட்டில் ஐ. ரைட். அடுத்து ஆர்ச்சிட். ஆர்ச்சிட் யாருக்கு பிடிக்கும்? ஆர்ச்சிட் கியூக்கு பிடிக்கும். ரைட். அடுத்து ஹவு மெனி பர்சன்ட் சிட் பிட்வீன் த ஒன் ஹூ லைக் ரோஸ் அண்டு ஆப்போசிட் டு எஸ். ரோஸை பிடிச்சவங்களுக்கும் எஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நடுவில் எத்தனை பேர்? 2 பேர் இருக்காங்க. 2%. ஹவு மெனி பர்சன்ட் சிட் பிட்வீன் தானே ரோஸ் அண்ட் ஒன் சிட் ஆப்போசிட் டு. ரோஸுக்கும் எஸ்ஸுடைய ஆப்போசிட்டுக்கு நடுவில் 2 பேர் இருக்காங்க. 2 ஆப்ஷன் இல்லை, நன் ஆஃப் தீஸ். 2ன்ற ஆப்ஷன் இல்லை, அதனால் நன் ஆஃப் தீஸ். ஹச்சுக்கு என்ன ஃப்ளவர் பிடிக்கும்? ஹச்சுக்கு டியூலிப் பிடிக்கும். ஹச்சுக்கு டியூலிப். ஓகே. ஐக்யூ, ஜிபி, ஹச்ஆர். ஐக்யூ, ஜிபி, ஹச்சு சம்மந்தமே இல்லாமல் இங்கே யார் போகுது? நடுவில் ஒருத்தர் கேட்பறாங்க. இவங்களுக்குலாம் இங்கே என்ன இருக்காங்கன்னா பக்கத்தை பார்த்துற இமிடியேட் நெய்பரோடைய ரைட்டில் இருக்காங்க. ரைட்டா? அதே மாதிரி இங்கே பார்ப்போம். ஹச்சு எஸ், ஜேஆர். ஹச்சு எஸ்ஸு கரெக்டாக இருக்குது, ஹச்ஆர் தான் தப்பாக இருக்குது, ஜே ஆர் கரெக்டாக இருக்குது, அது கரெக்டாக இருக்குது. இவர் தான் தப்பாக இருக்காங்க, ஹச்ஆர் தான் கரெக்டாக தப்பாக இருக்காங்க. ரைட்டு. ஓகே. அடுத்து 11%. 11 ஸ்டோரி பில்டிங்கு. லோவர் மோஸ்ட் நம்பர் 1, டாப் மோஸ்ட் 11. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? லோவர் மோஸ்ட் நம்பர் 1, டாப் மோஸ்ட்டு 11. ஓகே. 11, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இந்த மாதிரி சிங்கிள் வேரியபிளாக இருக்கிறத ஃபஸ்ட்டு செய்யுங்க. நான் போன பஸ்ஸில் செஞ்சுட்டேன். ஆனால் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் செய்யும்போது ஃபஸ்ட்டு எடுத்துனே சிங்கிள் வேரியபிள் செஞ்சுருங்க, அடுத்து டபுள் வேரியபிள் செய்யுங்க. சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாற்றிடாதீங்க.
டபுள் வேரியபிள்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, 2 கண்டுபிடிக்கிறோமா, ஒரு ஆளையே உட்கார வைக்கிறோம், அவங்களோட என்ன பிடிக்குன்றதே உட்கார வைக்கிறோம்ல, அதுதான் சொல்கிறேன் டபுள் வேரியபிள். இங்கே பாருங்கள், ஒரே ஆள் தான் இங்கே வச்சா போதும், சரிங்களா. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எப்பவுமே சிங்கிள் வேரியபிள் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மார்க் தானே. ஜி லிவ்ஸ் ஆன் த ப்ரைம் நம்பர் ஃப்ளோர் எபவ் தேர்ட் ஃப்ளோர், ப்ரைம் நம்பர் ஃப்ளோர் எபவ் தேர்ட் ஃப்ளோர், ஓகே. அண்ட் இமிடியட்லி பிலோ கே, கேக்கு இமிடியட்லி போனால் ஜி இங்கே வர மாட்டாது, ஏன்னா இங்கே லெவல் இது ப்ரைம் நம்பர் தான், ஆனால் மேலே கே போட முடியாது, அதனால் ஜி இங்கே வர மாட்டார். ஜி இங்கே, ஜி இங்கே, கே இங்கே, கேக்கு இமிடியட்லி பிலோவில். இ லிவ்ஸ் ஆன் த ஃப்ளோர்ஸ் பிலோ 3 ஃப்ளோர்ஸா, 2 பேர் விட்டு கேக்கு இமிடி 2 பேர் விட்டு இ, கேக்கு 2 பேர் விட்டு இ, ரைட்டு. அடுத்து பி லிவ்ஸ் ஆன் த ஈவன் நம்பர் ஃப்ளோர் பிலோ, அதாவது ஈக்கு பிலோவில் பி ஈவன் நம்பர் ஃப்ளோர் பாரு, பட் நாட் ஆன் த ஃபோர்த் ஃப்ளோர். இங்கே பி வர மாட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக பி இங்கே தான் ஈவன் நம்பர் ஃப்ளோர்னா, இங்கே ஆட்டோமேட்டிக்காக வேறு ஆப்ஷனில் இதான் இங்கே. அடுத்து ஆஸ் மெனி பர்சன் சிட் பிட்வீன் இ அண்ட் பி, ஈக்கும் பிக்கு நடுவில் எத்தனை பேரோ இஸ் சேம் அஸ் த கே அண்ட் ஐ. ஈக்கும் பிக்கு நடுவில் 2 பேர், 2 பேர் விட்டு இங்கே ஐ போட முடியாது, இங்கே பேனா போட்டு இங்கே ஐ போடலாம். அதே மாதிரி இங்கே போனோன்னா ஈக்கு பிக்கு நடுவில் ஆளே இல்லை, அதே மாதிரி கேக்கு ஐக்கு நடுவில் ஆள் இருக்கக்கூடாது, ரைட். ஏ சிட்ஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் ஜி அண்ட் டி, ஜிக்கும் டிக்கும் எக்ஸாக்டாக நடுவில் இருப்பாரா ஏ, ஓகே. ஏ சிட்ஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் ஜி அண்ட் டி, ஏ ஜி இங்கே இருக்காரா, ஒருத்தர் விட்டு ஏவை இங்கே போட்டால் மேலே ஒருத்தர் விட்டு டி போட முடியாது, கரெக்டு. அப்போ ஏ இங்கே வர மாட்டாது, வேறு எங்கே ஏ வரலாம், இங்கே வச்சோம்னா இங்கே டி வைக்க முடியாது, இங்கே வச்சோம்னா 2 பேர் விட்டு 2 பேர் விட்டால் இங்கே 2 பேர் விட்டு இங்கே டி வைக்கலாம், ஓகே. ஒரு பாசிபிலிட்டி இல்லை, இதுதான் ஒரே பாசிபிலிட்டி தான் நினைக்கிறேன். 1 2 3 விட்டால் இங்கே 3 கீழே இல்லை. அதே மாதிரி இங்கே போகிறோம், ஏவை இங்கே வச்சோம்னா பக்கத்தில் இங்கே டி வைக்க முடியாது, 2 பேர் விட்டு ஏவை இங்கே வச்சோம்னா 2 பேர் இருக்காங்க, அதே மாதிரி 2 பேர் விட்டு டி, ரைட்டு. எஃப் லிவ்ஸ் ஆன் த ஃப்ளோர் விச் இஸ் ஈக்குவல் டு த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃப்ளோர் நம்பர்ஸ் ஆஃப் ஏ அண்ட் டி. ஏ அண்ட் டி மைனஸ் பண்ணால் என்னவோ அதான். இப்போ 11 8 மைனஸ் பண்ணால் எனக்கு 3 வரணும், 3ல் நான் எப்போ போட முடியாது, ஏற்கனவே ஏன்னா ஈ இருக்கார், இருக்கனால இங்கே போட முடியாது. அதே மாதிரி இங்கே ஏக்கும் டிக்கும் தானே டிஃப்ரென்ஸு, ஏ 4ஆம் நம்பர், இவர் 1ஆம் நம்பர். மைனஸ் பண்ணால் எனக்கு 3 வருது, ஆனால் 3 இருக்கிற இடத்துல இந்த இடத்துல எஃப் போடலாம், ஏன்னா இங்கே ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி ஜேக்கு ஓகே, சிக்கு எபோவில் ஜேக்கு எபோவில் தான் சி இருக்கார். சி டஸ் நாட் லிவ் ஆன் த ஃப்ளோர் விச் தட் இஸ் ஸ்கொயர் நம்பர். இங்கே ஜே போட்டால் இங்கே சி போடக்கூடாது, இங்கே சி போடக்கூடாது. ஏன் சி போடணும்னா ஸ்கொயர் நம்பரில் வரமாட்டாருன்னு சொல்லிட்டாங்க, அதனால் சியை மேலே போட்டுறோம். ஆனால் ஜேவை இங்கேயும் போடலாம், அடுத்ததாக கொடுக்குறாங்க ஜே டஸ் நாட் லிவ் இமிடியட்லி பிலோ சி. சிக்கு இமிடியட்லி பிலோ ஜே வரமாட்டார்னா ஜேவை கண்டிப்பாக இங்கே தான் வருவார். போன பட்சத்தில் கம்பேர் பண்ணும்போது ஈஸி. ABCDEFGH இல்லை, ஹச் தான் இல்லை, ஓகே ரைட்டு போட்டாச்சு. ஹூ அமாங் த ஃபாலோயிங் லிவ்ஸ் 5 ஃப்ளோர்ஸ் பிலோ, அதாவது ஹச்சுக்கு இமிடியட்லி எபோவில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு 5 ஃப்ளோர்ஸ் பிலோவில். ஹச்சுக்கு இமிடியட்லி எபோவில் ஒருத்தர், அவருக்கு 5 ஃப்ளோர் பிலோனா 4 ஃப்ளோர் விட்டு 1 2 3 4 ஃப்ளோர் விட்டு யாருன்னா இ, 4 ஃப்ளோர் விட்டு இ இருக்கார். ஹவு மெனி ஃப்ளோர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் ஏக்கும் ஐக்கு நடுவில், எத்தனை ஃப்ளோரு, ஏ இங்கே இருக்கார், ஐ இங்கே இருக்கார். 1 2 3 4 5 6 ஃப்ளோர் இருக்குது, 6 ஃப்ளோர். வாட் இஸ் த சம் ஆஃப் த நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ லிவ்ஸ் பிலோ ஜிக்கு இருக்கவங்களுக்கும் எபவ் சிக்கும் 2 பர்சன் ஆட் பண்ணணும், ஓகே. ஜிக்கு பிலோவில் 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க ஜிக்கு பிலோவில். அடுத்து எபவ் சிக்கு எபோவில் ஒருத்தர், 6 + 1 7 பேர், ஓகே. இஹச் அதே மாதிரி பிஜே, பிஜே, இங்கே இருக்கார், இஹச் 1 2 3 விட்டு யார் வருவா, ஹச் வரா, மேலே இருக்கார். அதே மாதிரி யார் பிஜே 1 2 3 விட்டு இங்கே இருக்கார் ஜே. இப்போ அவன் கேட்குற கொஸ்டின் என்னது, கே என்ன ஒரு இது, கே வந்து மேலே இருக்காரா, அப்போ 1 2 3 பேர் விட்டு கீழே யார் இருக்கா, அதான் கேள்வி. 3 பேர் விட்டுனா கீழே யார் இருக்கா, இங்கே ஏ இருக்கார், ஏ தான் ஆன்சர், ரைட். பாராவது அட்ஜசன்ட் ஃப்ளோரில் யார் இருக்கா, பிஇ ஜிபி இஏ, பிஇ இல்லை, ஜிபி இல்லை, இஏ இருக்காங்க, கரெக்டு, இஏ இருக்காங்க, 2 பேரும் அட்ஜசன்ட்டில் இருக்காங்க. அடுத்த கொஷின் இங்கே ஒரு பசிலா, ரைட்டு. 6 டிஃப்ரெண்ட் டேஸ், மண்டேலேருந்து ஆரம்பிக்கிறாங்க சாட்டர்டே வரைக்கும், இவங்க எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் பிடிக்குது. இது என்னது 2 வேரியபிள் பசில், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 வேரியபிள் பசில்னு மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே.
2 வேரியபிள் பஸ்ஸில் வந்துச்சுன்னா கொஞ்சம் லாஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். சிங்கிள் வேரியபிள் இருந்தால் சிங்கிள் வேரியபிளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்காக ரைட். மோர் தென் 3% ஆர் பார்ன் பிட்வீன் பார்ன் ஆஃப்டர் யூ. அதாவது மோர் தென் 3னா 4 பேராக இருக்கணும். 1 2 3 4 பேர் விட்டு இங்கே யூ வைக்கலாமா, இல்லை இங்கே யூ வைக்கலாம். மோர் தென் 4 போது மோர் தென் 3 போது 4 பேர் விட்டு 2% லீவ் பிட்வீன் யூ அண்டு பர்ஃபி. 1 2 விட்டு பர்ஃபி, 1 2 விட்டு இங்கே பர்ஃபி. ஓகே. அடுத்து ஒன்லி 1% லீவ் பிட்வீன் பர்ஃபி அண்ட் அல்வா. பர்ஃபிக்கும் அல்வாக்கும் நடுவில். ஓகே. அல்வா இங்கே அல்வா வைக்கலாம், இங்கே அல்வா வைக்கலாம். 2 இடத்துலேயே அல்வா வைக்கலாமா? சூப்பர். வேறு எதுவும் க்ளூ இருக்கா? அல்வா லைக்ஸ் பார்ன் பிஃபோர். ஓகே. அதாவது டீக்கு 2% ஆஃப்டரில் அல்வா. இப்போ நான் அல்வாவை இங்கே வச்சேன்னா டீ மேலே வைக்க முடியாது, 2% ஆஃப்டரில் வைக்க முடியாது. ஓகே. அதாவது டீயோட 2% ஆஃப்டரில் அல்வா இருக்கணும் போது ஆட்டோமேட்டிக்காக அல்வா வச்சுக்கு இங்கே வச்சிடலாம், இங்கே டீ வச்சிடலாம், பர்ஃபியாக வச்சிடலாம். அதே மாதிரி இங்கே அல்வா இருக்காரா, இங்கே டீ வச்சிடலாம். ரைட்டு. அடுத்து ஹஸ் மெனி பர்சன்ட் பிஃபோர் டீ? ரசகுல்லா. ஓகே. டீ ரசகுல்லா. இங்கே மேலே யாரும் இல்லை, இங்கே கீழே 2 பேர் இருக்காங்க, மேலே 2 பேர் இருக்காங்க. ரசகுல்லா ஒன்லி 1% பிடினா ஆர் அண்ட் ரசகுல்லா. ஆருக்கும் ரசகுல்லாக்கும் மேலே போட முடியாது, கீழே போடலாம். இங்கே ஒரே இடம் தான். ரைட்டு. ஜிலேபி ஆருக்கு 3% பிஃபோரில் ஜிலேபி. 1 2 பேர் விட்டு இங்கே ஜிலேபி, இங்கே 2 பேர் விட்டு இங்கே ஜிலேபி. அடுத்து அண்ட் வாஸ் பார்ன் இமிடியேட்லி ஆஃப்டர் த ஒன் ஹூ லைக் லட்டு. லட்டுக்கு இமிடியேட்லி ஆஃப்டர். லட்டு மேலே போட முடியாது, தப்பு. இந்த பாசிபிலிட்டி அவுட். இந்த இடத்துல இந்த இடத்துல லட்டு. ஓகே ரைட்டு. அடுத்து எஸ்ஸு பிக்கு 3% பிஃபோரில் எஸ்ஸு. பி இங்கே வச்சிடலாம், 2 பேர் விட்டு எஸ் இங்கே. பேலன்ஸ் இருக்கக்கூடிய யார்? பி கியூ. கியூ இருக்கார். பேலன்ஸ் இருக்கக்கூடிய யார்? இது என்ன கலாக்கண்டா? கலாக்கண்ட். ரைட். அடுத்து தேர்ஸ்டே. தேர்ஸ்டே 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 டீ இல்லைனா அங்கே வந்து பர்ஃபி. டீ இருக்கார். ஆருக்கு என்ன பிடிக்கும்? ஆருக்கு கலாக்கண்ட். ரைட். அடுத்து வந்து இங்கே வந்து என்ன இருக்குது? how many percent பார்ன் பிட்வீன் யூ அண்ட் ஆர்? யூக்கும் ஆருக்கு நடுவில். யூக்கும் ஆருக்கு நடுவில் 1 2 3 பேர் இருக்காங்க. 3 பேர் 3%. அடுத்து கரெக்ட் கேட்குறாங்க. கியூ ஜிலேபி வெனஸ்டே, எஸ் பர்ஃபி டியூஸ்டே. கியூ ஜிலேபி இருக்கார், ஆனால் வெனஸ்டே கிடையாது. எஸ் பர்ஃபின்றதே தப்பு. எஸ் ரசகுல்லா. 1 2 தப்பு. டீ அல்வா தேர்ஸ்டே, பி அல்வா மண்டே. டீ அல்வா தேர்ஸ்டே. டீ அல்வாவே கிடையாது, தப்பு. பி அல்வா மண்டேன்னாங்க, அதுவும் தப்பு. எல்லா ஆப்ஷனும் தப்பாக வச்சா என்ன பண்ணுறது? யூ லட்டு மண்டே. இதை மட்டும் செக் பண்ணி பார்க்கணும். யூ லட்டு மண்டே கரெக்டாக இருக்கா? சரி, இதான் ஆன்சர் கரெக்ட். அடுத்து ஃபால்ஸ் கேட்குறாங்க. கேட்டிருக்க கொஸ்டின் ஃபால்ஸ். லட்டு டியூஸ்டேவா? லட்டு வாஸ் பார்ன் ஆன் டியூஸ்டே. ரைட்டு. அடுத்து ஒன்லி 2% ஆர் பார்ன் ஆஃப்டர் பி. லட்டு டியூஸ்டே கிடையாது. ஒன்லி 2% ஆர் பார்ன் ஆஃப்டர் பி. பிக்கு ஆஃப்டரில் 2%ங்கிறாங்க, அதுவும் கிடையாது. ரெண்டுமே தப்பு. ரெண்டுமே அப்போ ஆன்சரில் இருக்கணும். ஒன்றும் ஆன்சரில் இருக்கணும், 2 ஆன்சரில் இருக்கணும். இல்லை 1 ஆன்சர் இருக்கணும், 2 ஆன்சர் இருக்கணும், 1 ஆன்சர். இது வராது. அப்போ எல்லாமே இதுதான் கரெக்டு. 1 2 ரெண்டுமே தப்பு. ரெண்டுமே தப்புனா ஃபால்ஸில் போடும்போது ரெண்டுமே தப்புன்னு போட்டணும். அடுத்து போயிடலாம். முடிச்சாச்சு. டக்குன்னு போவோம். ஸ்லோ ஆகுது, கொஞ்சம் ஸ்பீடாக போவோம். 7% இருக்காங்களா? கம்பேரிசன் இது. ஓகே ரைட்டு. ஆர்டர் அண்ட் ரேங்கிங்ரா? ஆர்டர் பண்ணணும். ஓகே. நோ 2%. ஓகே, சேம் கிளாஸஸ் கிடையாது. S4ஓட எஸ். ஓகே. S4 ஹேஸ் மோர் செட்ஸ் தென் ஒன்லி S7. ஒன்லி S7 லாஸ்ட் 2 பொசிஷன் இவங்க தான். ஓகே. மீதி இருக்க 5 பொசிஷன் தான் யாருன்னு உட்கார வைக்கணும். ரைட்டு. S1 ஹேஸ் மோர் செட்ஸ் தென் S1 S2ஓடையும் பெருசு, S3ஓடும் பெருசு. இவங்க 2 பேர்த்தில் யாரும் தெரியாது, ஆனால் நமக்கு இது தெரியும். S1 தான் பெருசுன்னு தெரியும். இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது ஒன்லி 1% செட்ஸ் பிட்வீன் யாருக்குன்னா S1க்கும் S2க்கும் நடுவில். S1க்கும் S2க்கும் நடுவில் ஒரே ஒரு ஆள். ஓகே ரைட்டு. அடுத்து என்ன இருக்குறாங்க? ஹூ ஹேஸ் இமிடியட்லி மோர் நம்பர் ஆஃப் செட்ஸ் தென் S5. S5ஓட மோர் நம்பர் ஆஃப் செட்ஸ் இருக்குது. அடுத்து ஒன்லி 1% ஹேஸ் ரேஞ்ச் பிட்வீன் யாருன்னா S2 அண்ட் S3. S2க்கும் S3க்கும் நடுவில். 1 விட்டு இங்கே S3 வைக்க முடியாது, அப்போ இங்கே S3 வச்சிடலாம். ஓகே. 5 வந்துருச்சா? அப்படியே. ஆமாம், 5 வந்துருச்சு. அப்படியே கொண்டு போட்டலாம். S1 S2 S5 S3. ஓகே. இன்னும் யார் இருக்கா? S1 S2 S3 S4 S5 S6 இருக்காங்க. அடுத்து S3 ஹேஸ் என்னென்னா 10 செட்ஸு. S3 10. பர்சன் ஹூ ஹேஸ் லெஸ் இமிடியேட்லி லெஸ் நம்பர் ஆஃப் செட்ஸ் தன் வந்து பார்த்தீங்கன்னா 8. ஓகே. இவர் 8, இவர் 10, இவர் 8. அடுத்து சேம் நம்பர் ஆஃப் பர்சன் மோர் ஆர் லெஸ் தென் செட்ஸ் தென்.
இங்கிட்டும் இங்கிட்டும் அதிகமாக இருப்பாங்க. இங்கிட்டும் 3 பேர் இருக்காங்க, இங்கிட்டும் 3 பேர் இருக்காங்க. S5 தான் ஆன்சர். S5. S2க்கு 14னா S5க்கு என்ன வேணும்? S2க்கு 14 சொன்னால் 10க்கும் 14 நடுவில் இருக்கும். அப்போ 12. 10க்கு 14 நடுவில் 12. ஓகே. அடுத்து இங்கே இன்னொரு பசில். ஓகே, செய்வோமா? என்ன பசில்? டெசிக்னேஷன் பசில். இது எத்தனை வேரியபிள் அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்ன பார்க்கணும்? 7%. 7 பேர் டெசிக்னேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பிடிச்சிருக்கு, அதையும் கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ 2 வேரியபிளா? பார்த்தானே தெரியும் 2 வேரியபிள். ஆளையும் உட்கார வைக்கணுமா, அவங்களுக்கு என்ன கலர்லாம் பிடிச்சிருக்குன்றதே சொல்லணும். சரி, அடுத்து ஃபஸ்ட்டு எடுத்தானே என்ன கொடுத்தாங்க? சீனியர் மோஸ்ட் யார்? MD. CLO தான் ஜூனியர் மோஸ்ட்டு. ஆரம்பிச்சிடலாம். MD சீனியர் மோஸ்ட்டு, MD CEO. அடுத்து யார் இருக்கா? COO, CFO. அடுத்து CFOக்கு முன்னாடி CEO, COO, CFO, CTO. அடுத்து CMO, CLO. எத்தனை ஓடா? CLO. ஆஃபீஸருக்கு பஞ்சமே இல்லையாட்டிருக்கு இந்த கம்பெனியில். எத்தனை ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோடு வேறு கரெக்டாக வர மாட்டேங்குது. அளந்து போட்ட மாதிரி கோடு போட முடியல. ஓகே, ரைட்டு. வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிஃப்ரெண்ட் கலர்ஸு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த ஒன் ஹூ லைக்ஸ் ஒயிட் டெசிக்னேஷன். ஒயிட்டு பிடிச்சவர் வந்து டீக்கு 3 டெசிக்னேஷன் சீனியரில். இப்போ டீ இருக்காருன்னா 1-2 பேர் விட்டு இங்கே யார் வருவானா? ஒயிட் வருவாங்க. சரி, ஆஸ் மெனி பர்சன்ட் சீனியர் டு T, ஜூனியர் டு N. ஓகே, அதாவது இப்போ இதை கொண்டு வந்து உட்கார வைக்கணுமா? சூப்பர். சரியான சம்பவமாக கொஸ்டின்னு. எத்தனை பாசிபிலிட்டி எடுக்கிறது? ஒயிட் இங்கே வச்சா 1-2 பேர் விட்டு இங்கே டீ வைக்கணும். டீ இங்கே வச்சோம்னா மேலே கீழே எண் வரும்னா இங்கே எண் வர முடியாது. மேலேயும் 3 பேர் இருக்காங்க, கீழேயும் 3 பேர் இருக்காங்க. அப்போ எண் இங்கே வர முடியாது. அப்போ மித்த எல்லாமே பாசிபிலிட்டி தானா? ஒயிட்டு 1-2 பேர் விட்டு இங்கே டீ. ரைட்டு. அடுத்து வேறு என்ன போடலாம்? ஒயிட்டு இங்கே வைக்கலாம், 1-2 பேர் விட்டு இங்கே டீ வைக்கலாம். அப்போ 3வது பாசிபிலிட்டி எழுதுருவோமா? அடுத்த பாசிபிலிட்டி என்ன பண்ணலாம்? ஒயிட்டு இங்கே வைக்கலாம், 2 பேர் விட்டு இங்கே டீ வைக்கலாம். ஓகே, 3 பாசிபிலிட்டி. விளையாடா போகுது சம்மு. ரைட்டு. இங்கே வாங்க, 2 பேர் கீழே இருக்காங்க, எண்ணு மேலே இருப்பார். அதே மாதிரி இங்கே ஒருத்தர் இருக்கார், எண்ணு கீழே. அடுத்து இங்கே எண்ணு. ரைட்டு. இது வரைக்கும் உட்கார வச்சாச்சா? ஜூனியர் டு N. ஒன்லி 3% தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எண் அண்டு ரெட்டு. எண்ணுக்கு ரெட்டுக்கு நடுவில் 3 பேர். 1 2 3 இங்கே ரெட்டு. 1 2 3 இங்கே ரெட்டு. 3 பேர் விட்டு இங்கே ரெட்டு. சரி, இது வரைக்கும் முடிச்சாச்சு. ஜே ரெட்டு பிடிச்சவரோட ஜஸ்ட்டு சீனியரில் ஜே. இங்கே ஜே ஜஸ்ட்டு சீனியரில் ஜே, இங்கே ஜே. ரைட்டு. அடுத்து ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் டெசிக்னேட்டட் பிட்வீன் ஜே அந்த ஒன் ஹூ லைக்ஸ் பிங்க் மோர் தென் 1%. மோர் தென் 1%னா 2 பேர் இருக்கலாம், இல்லை 4 பேர் இருக்கலாம். ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன் சொல்லும்போது ஜேக்கும் பிங்க்குக்கும் நடுவில் இங்கே பார்த்தோம்னா ஜே 2 பேர், 1-2 பேர் இங்கிட்டு விட முடியாது, ஒருத்தர் தான் இருக்கார். 1-2 பேர் 3-4 பேர் விட்டு இங்கே வரைக்கும் என்ன போகலாம்னா பிங்க்கு போகலாம். வேறு எதுவும் பிங்க்கை வச்சுக்கிட்டு இருக்கா? இந்த இருக்கார்ல, பிங்க்குடைய ஜஸ்ட்டு சீனியரில் யார் இருக்காருன்னா க்ரீன் இருக்கார். பிங்க்கை வச்சு இன்னொரு ஹிண்ட்டு கொடுத்துட்டான். பிங்க்கோடைய ஜஸ்ட்டு சீனியரில் க்ரீன் இருக்கார். இப்போது 1 2 3 4 விட்டு இங்கே பிங்க் வச்சோன்னா மேலே க்ரீன் வைக்க முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சோம் ஜேக்கு 2 பேர் விட்டு தான். 2 பேர் விட்டு ஜேக்கு 2 பேர் விட்டு பிங்கை இங்கே வச்சோம்னா மறுபடியும் இங்கே க்ரீன் வைக்க முடியாது. இந்த பாசிபிலிட்டி கேன்சல். ஏன் பாசிபிலிட்டி கேன்சல்னு புரியுதா? ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன்ட் இருக்கணும். அதனால் 1-2 பேர் விட்டு இங்கே பிங்க் வச்சிங்கன்னா இங்கே க்ரீன் போட முடியாது. அதனால் இந்த பாசிபிலிட்டி கேன்சல். ரைட். அதே மாதிரி இங்கே போகிறோம். 1-2 பேர் விட்டு இங்கே தான் பிங்க்கு. ஏன்னா இங்கே பின்னாடி இடம் இல்லை, 1-2 பேர் தான் இருக்காங்க. இங்கே பிங்க் வைக்கிறீங்க, இங்கே க்ரீன் வைக்கிறீங்க. ஏன்னா ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன்ட் இருக்கும்ல. அதே மாதிரி ஜே இங்கே 1-2 பேர் விட்டு இங்கே பிங்க் வைக்கலாம், இங்கே க்ரீன் வைக்கலாம். அதே மாதிரி 1-2 பேர் விட்டு இங்கே பிங்க் வச்சிங்கன்னா மேலே க்ரீன் வைக்க முடியாது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம்? பிங்க் இங்கே, க்ரீன் இங்கே. சரி, அடுத்து ஏ ஜஸ்ட் ஜூனியர் டு ஆர். ஏ ஆர் அண்ட் ஏ லைக்ஸ் பிளாக் அண்டு பிளாக்ஸ்னா ஏ தான் பிளாக் பிடிக்கும். ஏஆர் அப்படியே உட்காரப்பமா. ஏஆர் பிளாக்கு. ஆர் ஏ போட முடியாது, ஆர் ஏ போட முடியாது. பாசிபிலிட்டி கேன்சல். இங்கே ஆறு போட்டோன்னு வைங்க, ஏ போட்டால் பிளாக் போட முடியாது. இங்கே ஆறு போட்டோன்னா எதுவுமே போட முடியாது. சரிங்களா? இந்த ஒரு இடத்துல என்ன பண்ணலாம்? ஆறு இங்கே போடலாம், ஏவை இங்கே போடலாம், இங்கே பிளாக்கு போடலாம். ரைட்டு. அடுத்து கிரே வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸுடைய 4 டெசிக்னேஷன் சீனியரில் இருப்பார்.
எஸ்ஸை இங்கே போட்டோம்னா 1 2 3 பேர் விட்டு இங்கே வைக்க முடியாது கிரே. அப்போ கண்டிப்பாக எஸ் மேலே தான் இருப்பார். கண்டிப்பாக எஸ் மேலே தான் இருப்பார். அப்படியே போட்டலாம். ஐயோ கோடு வேறு அழிச்சிட்டேன். கோடு அழிச்சு மாட்டிக்கிச்சு அப்படியே. சரி இங்கே அப்படியே போட்டுரும். எங்கே எஸ் இருப்பார்னா எஸ் இங்கே போட்டிங்கன்னா தான் 1 2 3 பேர் விட்டு இங்கே கிரே இருப்பார். ஓகேவா? ரைட்டு, அவ்வளோதான். ஆன்சர் முடிஞ்சு. இப்போ மீதி இருக்கிறது யார் யார் இருக்கா? ஏ ஜே என் ஆறு யூ இருக்கார். ரைட்டு. அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய கலரு பிங்க்கு பிளாக்கு ஒயிட்டு, பிளாக்கு ஒயிட்டு க்ரீனு எல்லோ கிரே ரெட்டு கிரே 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 எல்லோ இருக்கார். எல்லோ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடும். கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடும். ஃபால்ஸ். லாஸ்ட் கொஸ்டினா? லாஸ்ட் கொஸ்டின் இதான். அப்போ லாஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான். ஃபால்ஸ் கேட்குறாங்க. ஃபால்ஸ் கேட்குறா. ஏசிஓ. அப்போ மித்தெல்லாம் ட்ரூவாக இருக்குன்னா செக் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். ஏசிஓ ஜே ஒயிட்டு யூ க்ரீன். ஏசிஓ கரெக்டாக இருக்கார். ஏசிஓ ஜே ஒயிட்டு, ஜேவும் ஒயிட் இருக்கார், கரெக்டாக இருக்கார். அடுத்து யூ க்ரீன், யூவும் க்ரீன் இருக்குது, கரெக்டாக இருக்குது. அடுத்து டி பிங்க் அதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ இதுதான் கரெக்ட், தப்பாக இருக்கும். 6 சிஎஃப்ஓன்றாங்க. 6 சிஓஓ, 6 சிஎஃப்ஓ இல்லை 6 சிஓஓ. அடுத்து சிடிஓவா யார் டெசிக்னேட் ஆகிறோம்? சிடிஓ இங்கே இருக்கார். எஸ் ரெட்டு, எஸ் இல்லைனா ரெட்டு வரணும், எஸ்ஸு. அடுத்து ஹவு மெனி பர்சன்ட் ஆர் டெசிக்னேட் பிட்வீன் பி அண்ட் ஒன் யூ அண்டு எல்லோ. யூக்கும் எல்லோவுக்கும் நடுவில் யூ இங்கே இருக்கார், எல்லோ இங்கே இருக்கார். 2 பேர் இருக்காங்க நடுவில் 2 பேர், 2%. அடுத்து ட்ரூ கேட்குறாங்க. டி ஜூனியர் மோஸ்ட்டு கிரே, ஜே உடைய சீனியரில் கிரே. டி ஜூனியர் மோஸ்ட்டு கரெக்டு. அடுத்து ஜேக்கு சீனியரில் தான் கிரேவும் இருக்காது, கரெக்ட். 1 வரும் 2 வரும். 1 2 ரெண்டுமே ஆன்சரில் வரணும். 1 2 ரெண்டுமே ட்ரூ தான், ஆன்சரில் வரணும். இந்த இருக்கார், இங்கேயே இருக்காங்க. இப்போ 3 வருமானு மட்டும் செக் பண்ணால் போதும். ஏ டஸ் நாட் லைக் க்ரீன் கலர். ஏக்கு க்ரீன் வராதுங்கிறாங்க, கரெக்டு. ஏக்கு பிளாக்கு, ஏக்கு க்ரீன் வரல. அப்போ ஆல் 1 2 3 ஆல் 1 2 3 தான் ஆன்சர். சரிங்களா? இதுவும் வராது. ஓகே, இந்த கிளாஸ் முடிஞ்சு, அவ்வளோதான். எல்லா கொஸ்டினும் பார்த்தாச்சு. சரிங்களா? எஸ்பிஐ பிஓ இது லெவல் யூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா லைக் பண்ணுங்கள். இல்லை லெவல் எதுவும் யூஸ் ஆகலைன்னா நீங்கள் திருப்பி நம்மளை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ண கூட ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.